நல்ல மனிதர்களை எல்லா துறை சார்ந்த பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு எங்க அருமையான சகோதரர்களை கண்டு, ரெண்டாவது கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேல அவங்களை கண்டு களப்பொறையா செயல்பட்டவங்களை கண்டு, எல்லா மக்களுக்குமான பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமூக சேவைகளையும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்ற திட்டங்களையும் உருவாக்கிட்டு இருக்காங்களுக்கு அவரை பாத்தீங்கன்னா சிறப்புரையாடுறதுக்கு உங்க எல்லாத்தையும் சார்பாக ஒரு பலத்த கரகோஷத்தோட பாத்தீங்கன்னா வரவேற்கிறோம். நன்றி நன்றி. மனிதநேயமும் சமத்துவத்தையும் அடிநாத கொள்கையாக கொண்டிருக்கிற ஏபிஜே நிறுவனம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையாளர் வருகை தர முடியாவிட்டாலும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அன்வர் ராஜா முன்னாள் அமைச்சர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். நாசர் அலி அவர்கள், அதுபோல முன்னிலை வகிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களுடைய உதவியாளர் வந்திருக்கிறார். சாபர் ஷாதிகா ஜாபர் அவர்கள், அதுபோல நம்முடைய காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள் நேற்றே விருதை வாங்கி சென்றிருக்கிறார். அதுபோல இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு நிறுவனர் சீனிவாசன் அவர்கள் ஒரு மனிதநேய பற்றாளர், அவருக்கு வரவில்லை என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர், ஒரு மனிதநேய பற்றாளர் ஷரீப் அவர்களே, வந்தவர்கள் எல்லாம் சிறப்பாக வரவேற்று நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பிரபா அவர்களே, ஏனைய விருது பெற்றவர்களே, விருது பெற்று உரையாற்றி சென்றவர்களே, இன்னும் விருது பெற்று உரையாற்ற இருக்கின்ற அன்பு உறவுகளே, அனைவருக்கும் பரிவார்ந்த வணக்கம். எனக்கு இந்த நிறுவனத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எப்படி சம்பந்தம் இல்லாம நீங்க வந்தீங்கன்னு நினைப்பீங்க. கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக திருச்செந்தூர்ல இதே போல ஒரு விருது வழங்கும் விழா என்னுடைய நண்பர் காயல் படத்தை சார்ந்த காயல் மௌலானா என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு பழகிய ஒரு மிக சிறந்த 84 வயது கொண்ட ஒரு பெரியவர், அவர் என்னுடைய நண்பர். அவர் இப்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியிலே அண்ணன் திருமாவளுடைய தலைமையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கட்சியை சார்ந்தவருக்கு விருது கொடுக்கின்றார்களே என்று துணைக்கு போனேன். ஒரு பார்வையாளராக போனேன். பார்வையாளரை போய் இவர்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் என்னை ஈர்த்தது. அந்த அடிப்படையில் இவர்களோடு இணைந்து நானும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் விடுதலை சிறுத்தை கட்சியிலே மேலிட பொறுப்பாளர், இந்த தலைமையிடத்து பொறுப்பாளராக இருக்கிறேன். இவங்க லட்சுமி பிரபா, சலீம் அவர்களுடைய செயல்பாடு, சிந்தனைகளோடு நான் ஒருமித்து செயல்பட ஆரம்பித்து
பார்வையாளராக சென்று இவர்களுடைய பணிகளுக்கு நாம் கட்டாயம் துணை நிற்க வேண்டும். அரசியல் கட்சியில இருந்தாலும் இப்படி போன்ற மனிதநேய செயல்பாட்டுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எனக்கு திருப்பூரில் நடந்த நிகழ்ச்சியிலே இதே போன்ற விருதை, எனக்கு சிறந்த சமூக சேவர் என்ற விருதை கொடுத்தார்கள். அதுபோல ஈரோட்டிலே நடந்த விருது வழங்கும் விழாவிலே என்னுடைய நண்பர்களை அறிமுகம் செய்து வைத்தேன். அதுபோல கன்னியாகுமரியிலே, அதுபோல ராமநாதபுரம் மாவட்டம் என்று சொல்லுகிற பொழுது இங்கே யாரெல்லாம் சமூக பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பீட்டரை, யாசினை, பிரபாகரை, அண்ணன் குமாரவேல் போன்றவர்களை அறிமுகம் செய்தேன். இது ஏன் இவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. நாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கும். ஒரு அரசியல் கட்சியில இருப்போம். இப்போ அவர் ஆரம்பத்தில் பேசும்போது சொல்ல முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் சொன்னார். அதே போல நம்மளுடைய பிரதமர் மதுரைக்கு வராங்க. எதிரும் புதிராம இருக்க அனைவருமே இவங்க ஒரு சமமாக பாகுபாடு இல்லாமல் பார்க்காங்க. அது பிஜேபி கட்சிக்கும் திமுகவுக்கும் பிடிக்காத அப்படின்னு சொல்ல மோடி அவர்கள் வருகிறார்கள், அவருடைய விழா சிறப்படையணும்னு சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த அம்மா வந்து இந்து, அவங்க பேரை பார்த்துருங்க, இவர் வந்து இஸ்லாமியர். ஆக நம்மளுடைய இந்தியில அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆமா கிறிஸ்தவனுக்கு இந்தியில அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மக்கள் மதத்தை சார்ந்திருக்கலாம். கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இஸ்லாமிய இருக்கலாம், இந்துக்களா இருக்கலாம், சமணர்களா இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்திருக்கலாம். ஒரு அரசு மதத்தை சார்ந்திருக்கக்கூடாது. மத சார்பின்மை என்பது நம்முடைய உயிர்நாடி கொள்கை. மத சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கொள்கை. உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பின்பற்றுகிறது, பாராட்டுகிறது. இந்துக்களாக இருப்பார்கள், முஸ்லிம்களாக இருப்பார்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு தாய் பிள்ளைகளாக வேற்றுமையில் ஒற்றுமையே வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அரசியல் சட்டம் அவருடைய அரசியல் சட்டம். அதை பின்பற்றுகிற அமைப்பாகத்தான் நான் ஏபிஜேவை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அவர்களோடு நான் நெருக்கமாக ஆனதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே என்று சொன்ன வள்ளலார் பிறந்த போது, யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன தொலைநோக்கு பார்வை கொண்ட கையன் பூகுன்றம் பிறந்த நம்முடைய தமிழ்நாடு. ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி சொன்னார்கள். நேற்று ஐயா நல்லக்கண்ணுடைய இரங்கல் கூட்டத்திலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தகைசால் தமிழர் என்று அரசாங்கம் விருது கொடுத்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது. அவர் பாக்கெட்டில் இருந்து 5000 போட்டு 10,50,000 ரூபாயே முதலமைச்சருடைய பொது நிவாரணைக்கு கொடுத்த ஒரு மனிதநேய பற்றாளர் ஐயா நல்லக்கண் அவர்கள். கட்சியில இருந்து 18 வயசுல அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அது எங்க ஊர் பக்கத்துல, எனக்கு அந்த சிறுவை கொண்ட எனக்கு 6 மணி என்ன திருச்செந்தூர் பக்கத்துல தான் ஐயா நல்லக்கண்ணுக்கு. அவர் மீசை பயங்கரமா அப்படி வச்சிருக்கிறாராம், தமிழருடைய வீர மீசையா. சுதந்திர போராட்டத்துல நெல்லை சதி வழக்குல அவர் மீசையை பிடுங்கி எரித்து அதுல இருந்து அவர் மீசை வைக்கிற பழக்கத்தையே விட்டுருக்கிறார். 18 வயசு நினைச்சு பாருங்க, 101 வயசு, 83 ஆண்டுகாலம் பொது வாழ்க்கை. இவருடைய கட்சி பணியை பாராட்டி 1 கோடி ரூபாய் கட்சியில நிதி திரட்டி அதை சிபிஐல இருந்து அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கொடுக்காங்க. அந்த பணத்தையும் கட்சி வளர்ச்சிக்காக வச்சுக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு கார் கொடுத்துருக்காங்க, அதுவும் வேண்டாம், அது பெட்ரோல் போடணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு மனிதநேய பண்பாளர். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாங்க. அதே போல அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்து கடனோட இருந்திருக்கிறார். ஜீவாவை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜீவா குடிசையில வாழ்ந்திருக்கிறாரு. தன் பிள்ளைய கூட அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு மக்களுக்காக வாழ்ந்திருக்கக்கூடிய எளிமையான தலைவர்கள். கக்கன் என்ற ஒரு எளிமையான தலைவரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பேருந்துல பயணம் பண்ணி இருக்கிறாரு காமராஜர் அவரும். காமராஜர் ஒரு நிகழ்ச்சிக்கு வீட்டுக்கு கூப்பிட வந்தாரா, ஐயா துணி காய்ச்சிக்கிட்டு இருக்கியா, இருங்க. அப்ப எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்த மக்களை நேசித்திருக்கிறாங்க. இப்ப நம்ம ஏபிஜே நிறுவனம் வந்து மனிதநேயம் மற்றும் இவர்களுடைய சமத்துவ கொள்கை என்பது ஒரு பெரிய இடத்தை வாங்கி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுல வெறுமனையே சாப்பாடு மட்டும் போட்டு சோம்பேறியாக்கன்னு சொல்லல. சுய பொருளாதார மேம்பாடு ரொம்ப அஜெண்டா, முக்கியமான அஜெண்டா. அதாவது அவங்க திரும்ப 2 பேரும் சொல்லும்போது சொன்னாங்க, மீனை கொடுக்க கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அதாவது ஒரு மன மாதிரி கட்டி சாப்பாடு போட்டு அவங்களை சோம்பேறியாக்குறது நோக்கம் அல்ல, அவர்களை விழிப்புணர்வு உருவாக்குவது, பொருளாதார சிந்தனையை உருவாக்குவது, சாதி மதம் இல்லாத சமூகத்தை படைப்பதற்காக அவங்களை எஜுகேட் பண்ணுவது. ஆக எஜுகேட் பண்ண வேண்டும் என்பது இவருடைய மெயின் அஜெண்டாவாக இருக்கிறது. நான் ஈரோட்டில் திருப்பூர் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அந்த கோயம்புத்தூர்ந்து பசுமை செல்வராஜ்னு ஒருத்தர் வந்தார். நீர் நிலம் ஆகாயத்தை பாதுகாக்கணும்,
மரம் வளர்க்கணும். அவருடைய வாழ்நாள் முழுதும் மரக்கன்றுகளை கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் எனக்கு டெய்லி வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருக்காப்புல, மரக்கன்றுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னது? இயற்கை வளங்களை, நீர்நிலையை பாதுகாக்கணும், நீரை பாதுகாக்கணும், நிலத்தை பாதுகாக்கணும், பூமியை பாதுகாக்கணும். இப்படி உயர்ந்த நோக்கம். இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கணும், பேரிட காலங்களிலே உதவணும். இவங்களுடைய ஒவ்வொரு அஜெண்டாவையும் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு மனித சமூகம் மானிட சமூகத்திற்கு என்னென்ன தேவையோ, கல்விக்கு உதவணும், மருத்துவத்திற்கு உதவணும், இது போன்ற சிந்தனையாளர்களை கூட்டு விருது வழங்குறாங்க. நம்ம விருது பெற வந்துடும் பாருங்க. சிறந்த மருத்துவர், சிறந்த தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள். நான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இங்கதான் நிறைய மனிதநேய சிந்தனையாளர்களை பார்க்கிறேன். எஸ்டிபிஐ, தமுக போன்ற அமைப்புகள், ஆம்புலன்ஸ் விட்டது நாங்கள் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன். இறந்த பாடியை அடக்கம் பண்றது, வெளிநாடுகளில் இறந்தவர்களுடைய பாடியை வாங்கி கொண்டு அடக்கம் பண்றதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறார். நம்புதாலையில ரியாஸ் என்று நினைக்கிற பேர். இறந்தவர் என்றாலே, பாடி என்றாலே பிணமாயிட்டா பயப்படுவாங்க. கொரோனா காலத்துல தொட்டு அவங்களை ஆட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்க. அன்னை தெரசா அவர்களை பற்றி நான் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் மதமாற்றம் செய்கிறார். அந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கல்கத்தாவிலே அங்க இருக்கிற அவருக்கு எதிர்ப்பான பற்றுள்ளவர்கள் நேரு அவர்களிடம் சொல்றாங்க. நேரு சொல்றாரு, அப்படியா, அப்படி பார்ப்போம், ஒருவேளை அப்படி செஞ்சா உடனே நாட்டை விட்டு வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு அனுப்பி அங்க மேற்கு வங்காளத்தில் அப்ப ஜோதி பாசு முதல்வராக இருக்கிறார். அங்க போய் பார்க்காங்க. அந்த அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? தொழுநோய்களை தொட்டு துடைத்து ஆற்றுப்பிடித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயவங்க எந்த நாட்டிலேயே பிறந்தவங்க இங்க இதை செய்யறாங்களே, இவங்களை போய் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றலாமான்னு நேரு சொல்லி இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அரசியல் கட்சியிலையும் அரசியல் சாராமலும் இருக்கக்கூடிய இந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் நாம் ஒருங்கிணைந்து இந்த ஏபிஜே செய்யக்கூடிய பணிகளுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் நான் புரிந்து கொண்டேன். நான் அப்படித்தான் இவர்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட் ஏதாவது வகையில் சப்போர்ட் பண்ணணும். அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, பணம் இல்லைன்னா 10 ஜடம். இப்போ என் செல்லில் 5000 நம்பர் வச்சிருக்கேன், என்னுடைய தொடர்பு நம்பர். நான் நண்பர்கிட்ட விளையாட்டா சொல்லுவேன். நான் நினைச்சா ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1 ரூபா கொடுத்தா எனக்கு 5000 ரூபாச்சு. மரியாதைக்குரிய கான்ஸ்ராம் அவர்கள் சொல்வாரு, நான் நினைத்தால் ஒரே நாளில் 100 கோடி ரூபாய் என்னால் உருவாக்க முடியும். வாம்சப் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அரசு ஊழியர்களை நான் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறேன். ஆக மக்களுடைய சக்தி தான் மிக முக்கியமானது. ஆக ஏபிஜே நிறுவனம் உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், எங்களை போன்று 1000 உணர்வாளர்கள் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம். அதுபோல அடுத்த மாதம் நிகழ்ச்சி செய்தார்கள். அங்கேயும் நம்மளுடைய உறவுகளை, நண்பர்களை, அங்கே இருக்கக்கூடியவர்களை, நார்வேல இருக்கக்கூடியவர்களை நாம் தொடர்பு கொண்டு அதை நம்ம பயன்படுத்தணும். அதனால என்னை பொறுத்தளவுல இந்த நிறுவனத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் நமக்கு பிடித்திருக்கு. அவங்களுடைய கருத்தை நம்ம வலுப்படுத்தணும். நம்ம ஒவ்வொரு இயக்கம், கட்சி, நமக்குள்ள 1000 வேறுபாடுகள் இருக்கும். நம்ம கிறிஸ்தவர்கள், இந்து, முஸ்லீம் நம்ம பிரிஞ்சிருப்போம். நமக்குள்ள சனியா செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்போ நாங்களாம் அந்த எலெக்ஷன் வந்துட்டா முழுமையாக எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனா இவங்க எலெக்ஷன் வேலை எல்லாருக்கும் ஒரு பொதுவா இருந்து இங்க பிஜேபி கட்சிக்காரர்களும் வந்துட்டுதா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நேற்று நான் நல்ல கடையார் நிகழ்ச்சியில போனப்போ அனைத்து கட்சிக்காரரும் வந்தாங்க. பிஜேபிக்காரங்களும் இருந்தாங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே, நம்ம இஸ்லாமிய அமைப்புகள், எல்லா அமைப்புகளையும் அவர் ஒரு பொதுவான ஆள், சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் நேரம் ஆகிட்டு மற்றவங்களை விருது கொடுக்கணும். இன்னொன்று உணவு வேலை இருக்குது. வந்துடுறவங்க எல்லாரும் உணவு சாப்பிட்டு போனோம். அவங்க அதை எல்லா நிகழ்ச்சியுமே அதை சிறப்பாக ஒருங்கிணைக்காங்க. திருத்தல நடக்கும்போது இதை விட சிறப்பாக சிலம்பலம் வச்சுருந்தாங்க. நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் பாதுகாத்தாங்க. நம்மளுடைய வளங்களை, இயற்கையை பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்திய இறையாண்மையை பாதுகாப்பது மட்டுமல்ல, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் ஆக ஒவ்வொரு இவர்கள் செயல்பாடுகள் அத்தனையுமே நாம் இயக்கமாக இருக்கக்கூடிய, கட்சியாக இருக்கக்கூடிய, நம்மளை போல் தொண்டு செய்கிற தொண்டு நிறுவனங்கள் அத்தனை பேரும் இவர்களுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் இவர்களோடு புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதனால் வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் விருது பெற்று எல்லாம் சிறப்பாக இவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். நாம் இந்திய அளவிலே, உலக அளவிலே சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நாம் எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு செயல்படுகிற ஏபிஜே நிறுவனத்திற்கு நாம் பக்கபலமாக இருப்போம், துணையாக இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
தமிழினியன் சார் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது ஒரு சிறந்த பேச்சாளர் கூட அவங்களுக்கு வந்து தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா வந்து சார் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நாங்க பணம் சம்பாதிச்சோமோ இல்லையா உங்களுக்கு உங்களை மாதிரி நல்ல மனிதர்களை உலகம் ஃபுல்லாவே சம்பாதிச்சு வச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த நல்ல மனிதர்களை வழங்கியிருக்கும் போது நம்மளோட நல்ல நோக்கங்களும் செயல்பாடுகளும் விரைவில் வந்து பாத்தீங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்களை கண்டு அதுக்கான ஒரு களத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லா நாங்க டிராவல் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் வர்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப தமிழினியன் சார் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கண்டு ஜாதி மதம் இனம் மொழி எல்லை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாண்டி உங்களுக்கு இந்த ஏபிஜே ஒருங்கிணைக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க எங்கேயுமே அட்டென்ட் பண்ணாத ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டு. ஏன்னா எல்லா ப்ரோக்ராம்லயும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும், ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும், ஒவ்வொரு சார்பு இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீலங்கால நாங்க ப்ரோக்ராம் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து மனோ கணேசன் எம்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு இலங்கை தேசிய கட்சியோட நிறுவன தலைவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போக வந்து பிஹெச் அப்துல் கமீர் லைஃப் பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் முன்னிலை பண்ணாங்க. உங்களுக்கு வந்து வந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்கிற கிட்டத்தட்ட 1.5 லட்சம் புத்த பிச்சுகள் இருக்காங்க, மத குருமார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் பேசக்கூடிய ஒரே ஒரு புத்த பிச்சு வந்ததார். உங்களுக்கு வந்து அவர் சொன்ன விஷயங்கள் நான் சொல்றேன். வந்து பாத்தீங்கன்னா நானும் எவ்வளவு ப்ரோக்ராம் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனா இந்த ஏபிஜே இந்தியாவை விட்டு இலங்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழும்புல நம்ம ப்ரோக்ராம் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம நான் வேற எங்கேயுமே வந்து பார்த்தா அட்டென்ட் பண்ணல. ஏன்னா எல்லா தரப்பு மக்களையும் ஒரே இடத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நாங்க படிச்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பாகுபாடும் இல்லாம நாங்களும் இனிமேல் வந்து விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்புறோம். உங்களுக்கு இப்படி